வணக்கம் நண்பர்களே. கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அற்புத பலன்களையும் அதி அற்புத பரிகாரங்களையும் கொடுக்க போகிறேன். நண்பர்களே, கார்த்திகை நட்சத்திரம் ஒரு அற்புதமான 6 முகனின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அதிதேவதையே அக்னி பகவான் தான் இதற்கு அதிதேவதை. கோப குணம் இவர்களின் குணம். அமைதியாக, அதாவது மேசத்திலே இருக்கும் கார்த்திகை எதையும் பட்டென்று சொல்லிவிடும். ரிஷபத்திலே இருக்கும் கார்த்திகை மௌனம் காக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே கனண்டு கொண்டே இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அது 6 தீப்பொறிகள் சேர்ந்து ஒரு நட்சத்திரமாக உருவானதாக வரலாறு. 6 கார்த்திகை பெண்கள் சேர்ந்து கார்த்திகேயனை பெற்றதாக ஒரு வரலாறு. எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 6 என்கின்ற கடன் சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் மிக திறமையானவர்கள். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் முழுக்க அந்த காரியமே கண்ணாக இருந்து வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடியவர்கள் இவர்கள். அதே போல தீயா வேலை செய்கிறான்ப்பா அப்படின்னா அது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தான். ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அது எப்பாடுபட்டாவது இவங்க முடிப்பாங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இவங்களுக்கு சர்வ சாதாரணமாக கிடைக்கும். ஒரு கலெக்டரோட தொடர்பு கிடைக்கிறது சாதாரணமாக. ஆனால் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கலெக்டர் தொடர்பு கிடைக்கும், எம்எல்ஏ தொடர்பு கிடைக்கும், மாவட்ட செயலாளர் தொடர்பு கிடைக்கும். எல்லாத்தோட அரசியல்வாதிகளிலிருந்து மேலே இடத்துல இருக்கக்கூடிய தொடர்பு பூரா ரொம்ப ஈஸியாக இவங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி ஒரு காரியத்தை போய் செயல்படுறது தயங்கவே மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் காரியம் செயல்படணும், அதுக்கு நம்ம தயங்கி இருந்தால் நடக்குமா? இப்போ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், போய் என்னடா அந்த ஆஃபீஸில் எத்தனை தடவை, அதுக்கு இவங்க பயப்படவே மாட்டாங்க. 100 தடவை போவாங்க. தந்தையே இவங்களுக்கு தொழில் ஆரம்பித்து கொடுப்பாங்க. தந்தையின் தொழில் செய்வாங்க, இல்லை தந்தையே தொழில் ஆரம்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இது பாருங்கள், அக்னிங்கிறதுனால அக்னி சம்மந்தமான எல்லா தொழிலும், ஹோட்டலு, கேஸ் கம்பெனி, பெட்ரோல் பங்கு, லாரி, அரிசி வியாபாரம், அந்த லாரி சம்மந்தமான அனைத்தும், ஹோமம் பண்ணுறது, இது எல்லாம் கார்த்திகை நட்சத்திரம் தாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான் வெட்டி விடும் நட்சத்திரம். இது வாள்ங்கிறான், கத்திங்கிறான். கத்தி என்ன பண்ணும்? வெட்டும். அப்போ வெட்டொன்னு துண்டு 2ன்னு பேசக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்கும். அல்லது இவங்க வீட்டில் வக்கீல் யாராவது இருப்பாங்க, அல்லது இவங்களே கூட வக்கீலாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஆசிரியர், ஜோதிடர், இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இவருடைய உடம்புல ஒரு சிறு பின்னமாவது இருக்கும். ஒரு பக்கமாவது அடிபட்ட காயம் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஊனமோ ஒரு சிறு பின்னமோ அல்லது முதுகு தண்டு சார்ந்த தொந்தரவோ இல்லாத கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே இருக்க மாட்டாங்க. கட்டாயம் ஒரு அடிபடுவாங்க. ஏன்னா இந்த நட்சத்திரம் இது ஆடு. இந்த நட்சத்திரம் ஆடு எதுக்காவது? இப்போ ஆடு தான் இதனுடைய குறியீடு. அப்போ இது ஆடு அடங்குமா அப்படின்னா அடங்காது. அதே மாதிரி படிப்பில் +2ல் எதிர்பார்த்த மார்க் சரியாக கிடைக்காம கஷ்டப்படக்கூடியவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம். அதே சமயம் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த நட்சத்திரம் மட்டும் இல்லை, வேற அதிபதிகள் நல்லா இருந்தால் சூப்பராக கிடைக்கும். கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு எப்போதுமே ஒரு நன்மை தான். இவங்க ரொம்ப கஷ்டப்படுறது இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் தான். எவனையாவது நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து வாங்கிறது எதுவுமே இவங்களுக்கு ஒத்து வராது. இதை பண்ணுனா கட்டாயம் இவங்க தோற்று போகிறாங்க. கடைசி ரிசல்ட்டில் ஏமாந்துருவாங்க. நான் இவ்வளவெல்லாம் பண்ணினேனே, ஆனால் இப்படி கடைசியாக என்னை தொழிலில் ஏமாற்றிட்டீங்களேன்னு சொல்லாத கார்த்திகை நட்சத்திரக்காரங்களே இல்லை. கூட்டு போட்டு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சொந்தத்தில் கூட்டு போட்டு செஞ்சாலும் சரி, இல்லை பிரத்தியில் கூட்டு போட்டு செஞ்சாலும் சரி, எல்லாம் பண்ணி எல்லாம் கடுமையாக அவங்க உழைப்பாங்க. ஆனால் கடைசீட்டில் மற்றவங்க இவங்களை தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க. அதனால் ரொம்ப மனம் வெறுத்து போயிடுவாங்க. அதே மாதிரி ஆண் வாரிசு சம்பந்தமாக ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆண் வாரிசு அல்லது குழந்தைக்காக இயங்குதல். சில பேர்த்துக்கு குழந்தை புத்திர பாக்கியம் கூட கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு
இந்த நட்சத்திரத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த நட்சத்திரமும் ஒரு மருத்துவ நட்சத்திரம் தாங்க. மருத்துவ அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல இது ஒன்று. இந்த நட்சத்திரத்தை பாருங்க, ஏதேனும் ஒரு ஹோமம், பொதுவாக ஹோமங்கள் செய்யக்கூடியது இந்த நட்சத்திரத்தினால பலன் உண்டு. ஏன்னா அக்னிங்கிறதுனால ஒன்று ஏதாவது ஒரு வருஷம் ஒரு டைம் ஒரு ஹோமத்தை வீட்டில் வச்சுக்கிறது, ஒரு கணபதி ஹோமமோ அப்படி ஏதாவது ஒரு ஹோமத்தை வீட்டில் நடத்துறது அல்லது தொழிற்சாலையில் நடத்துறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அந்த ஹோமம் பண்ணினாலும் பரவாயில்ல, வயிற்றில் எரியக்கூடிய அக்னியான பசி என்கின்ற கொடுமையான அக்னிக்கு நீங்கள் சோறு என்கின்ற விஷயத்தை நீங்கள் உணவு தானம் பண்ணீங்கன்னா, அதுலேயும் குழந்தைகளுக்கு தானம் பண்ணீங்கன்னா, அதுலேயும் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு 60 குழந்தைகளுக்கு நீங்கள் உணவு தானம் பண்ணீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறி உங்களுடைய வருமானம் ஆறா பெருகி ஓடக்கூடிய அமைப்பு உண்டு. அப்படி ஒரு அமைப்பு இந்த கார்த்திகைக்கு உண்டு. அதே போல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கார்த்திகை விரதம் இருக்கிறது மிக பெரும் வெற்றியை கொடுக்கும். அன்னைக்கு போய் முருகப்பெருமான தரிசனம் பண்றது அற்புதத்திலும் அற்புத பலன்களை கொடுக்கும். நண்பர்களே, நான் சொல்கின்றேன், இந்த நட்சத்திரம் அக்கினி. இந்த நட்சத்திரத்தில் தான் சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார். அதனால்தான் இவர்கள் வீட்டிலே இவர் தாய் மிகுந்த ஆதிக்கமுடையவராக இருப்பார். பெண்கள் ஆதிக்கமுடைய வீடு. அப்ப என்ன பண்ணணும், தாயாரிடம் ஆசீர்வாதம் பெற்றால் இந்த கார்த்திகை நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல தான் சந்திரன் உச்சம் பெறுறதுனால தாயாரிடம் ஆசீர்வாதம் பெறுவது மிக பெரும் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும். 3ஆம் பிறை தரிசனம் பார்ப்பது மிக பெரும் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும். பௌர்ணமி வழிபாடு பண்ணுவது மிக பெரும் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தன்று ஏழுமலையானை, அதாவது திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்தால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. அது மட்டும் அல்ல, நீங்கள் செல்லும் பொழுது இந்த அக்னிக்கு உண்டான நெய் ஏதேனும் 1 லிட்டர் அல்லது ஒரு 100 மில்லியாவது ஒரிஜினல் பசு நெய்யை வாங்கி கொண்டு போய் அந்த தீபத்திலே சேர்த்து விடுங்கள் நண்பர்களே. மிக பெரும் வெற்றி உங்கள் கை முன்னே நிற்கும், உங்கள் கண் முன்னே நிற்கும். சிறந்த குருநாதர் பாருங்கள், இவர்கள் லைஃபை மாற்றுவோர் யார் தெரியுமா? இப்ப கார்த்திகை நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி என்றால் கிருஷ்ணர். கிருஷ்ணர் என்கின்ற பெயர் உடையவர்களால் இவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலைக்கு செல்கிறது, அல்லது கிருஷ்ணரை வழிபட்டாலும் நல்ல நிலைக்கு செல்கிறது. மிக பெரும் வெற்றி கிடைக்கிறது நண்பர்களே. இந்த நட்சத்திரத்தின் மரமானது அத்தி மரம். அப்ப அத்தி மரத்தை இவர்கள் எங்கு நட்டாலும் இவர்கள் வாழ்க்கையில் மிக பெரும் சுபிட்சங்கள் உண்டு. அத்தி மரம் இவர் வாழ்க்கையில் வாழ்க்கையவே மாற்றி போடுகிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, சந்திரன் இந்த நட்சத்திரத்திலே உச்சம் பெறுவதால் முத்தங்கி சேவை செய்யுங்கள். முத்தங்கி சேவை பார்த்தல். நீங்கள் பெருமாள் கோயிலே வைகுண்ட ஏகாதசி அன்று ரங்கநாதருக்கு முத்தங்கி சேவை செய்வார். முத்தங்கி சேவையில் அவர் சேவை சாதிப்பார். அவரை நீங்கள் தரிசனம் செய்தாலே அந்த வருடத்திற்கும் முழு பலனும் கிடைக்கும். நீங்கள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போகிறது ஒரு சிறப்பு. வைகுண்ட ஏகாதசிக்கு போகலினாலும் தொடர்ந்து ஒரு 2-3 நாள் அந்த முத்தங்கியில் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரும், ஈரோட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிற கஸ்தூரி ரங்கநாதரும், இன்னும் எங்கெங்கெல்லாம் ரங்கநாதர் இருக்காரோ அங்கெல்லாம் முத்தங்கி சாத்துவாங்க. முத்துன்னா சந்திரன், கார்த்திகைனா அங்கி, முத்தங்கி. அல்லது இந்த முத்தங்கி சேவையை பார்த்தா அவங்களுக்கு தொழிலில் மிக பெரும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அதே மாதிரி அங்கி யார் போடுறா? அடுத்து ஈஸியா சென்னிமலை ஆண்டவருக்கு அங்கி இருக்குது, பழனி ஆண்டவருக்கு இருக்குது. சென்னிமலை ஆண்டவனை போய் வழிபட்டாலும் வெற்றி கிடைக்கும். பழனி ஆண்டவனை அந்த ராஜ அலங்காரத்தில் போய் வழிபட்டாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான வகுப்பு எங்களிடம் இருக்கிறது. ஒரு நட்சத்திரத்துக்கு 1000 ரூபாய் வீதம் நாங்கள் கொடுக்கிறோம். வேண்டும் என்றவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.